இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும், மேலும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும். அதிகமான ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை காணப்படுவதால் நெற்பயிர்களில் பாக்டீரியல் இலைக்கருகள் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் மற்றும் டெட்ராசைக்ளின் 300 கிராம் மற்றும் காப்பர் ஆக்சி குளோரைட் 1250 கிராம் ஹெக்டேருக்கு கலந்து தெளிக்கவும். தேவைப்பட்டால் 15 நாட்களுக்கு பிறகு மறுமுறை மழை நின்ற பின் தெளிக்கவும். பனிப்பொழிவு இருப்பதால் நெல்லில் கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே ட்ரைசைக்ளோசோல் 20.4 WW மற்றும் அசோஸ்ட்ரோபின் 6.8 WW SC 400 மில்லி ஏக்கர் என்ற அளவில் தெளிக்கவும். மழை நின்ற பின் தெளிக்கவும். பூக்கும் பருவத்தில் மக்காசோளம் கடந்த வார அதிகப்படியான மண் ஈரத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் விரைவாக வளர்ச்சி பெற இரண்டாவது மேலுரமாக 1 ஹெக்டேருக்கு 100 கிலோ யூரியாவும் 25 கிலோ பொட்டாஸ் உரமும் இடவும். அதிக மண் ஈரம் மற்றும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் அதிகமாக தென்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு அசாஸ்ட்ரோபின் 18.2% மற்றும் டைகோனோசோல் 11.4% WW SC 0.1% என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். நல்ல வடிகால் வசதி செய்து கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கவும். மழை நின்ற பின் தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் வேகமான காற்றின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்கள் சாய்வதை தவிர்க்க முட்டு கொடுக்கவும் மற்றும் கரும்பு பயிர்களுக்கு விட்டம் கட்டவும். மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக காய்கறிகளில் பூஞ்சான நோய் தாக்குதல் அதிகமாக கூடும். முன்னெச்சரிக்கையாக மேங்கோசூப் 75% WP 800 கிராம் ஏக்கர் என்ற அளவில் தற்போதைய மழை அமைப்பை விலகிய பின் தெளிக்கவும். சாதகமான வானிலையை பயன்படுத்தி எதிர்வரும் மழை நீரை வேர்பகுதியில் சேமிக்கும் வகையில் உட்சாய்வாக பாத்திகள் அமைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா 650 கிராம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ மற்றும் மியூரியேட் ஆஃப் பொட்டாஸ் 1 கிலோ கலந்து தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் இடவும். பருவமழை காலங்களில் புதிதாக முளைத்து வரும் புற்களை மேய்வதனால் செம்மறியாடு, ஆடு, மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யவும்.